ஸோ ஹாய் பீப்புள், ஹாய். ராத்திரி வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். பயங்கரமாக இருக்குது. ஏன்னா ஃபேன் போட முடியல. ஃபேன் போட்டால் ஆடியோ பயங்கரமாக உடையும். வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ என்ன வீடியோ இன்றைக்கி அப்படின்னா, நான் வந்து என்னோடய ஃபேவரெட் ஹாரர் ஃபிலிம் பற்றி பேச போகிறேன். ஹாரர்னால் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், லைக் பிளட் ஷாட்டரிங் சைக்கோ கில்லர் படம். அப்படிப்பட்ட ஒரு படம் தான் இது. என் ஃபேவரட் ஹாரர் மூவின்னு சொல்ல முடியாது. தேர்ஸ் அ கேட்டகரி கால் ஸ்லாஷர்ஸ் இன் ஹாரர். லைக் ஒரு ஸ்லாஷர் அப்படின்ற ஒரு கேரக்டர் இருப்பார், ஹூ வில் கம் அண்ட் கில் பீப்புள். ஸோ அந்த மாதிரி நம்ம தமிழில் எடுத்திங்கன்னா ஒரு விசில். தமிழ் அவ்வளோவா ஸ்லாஷர்ஸ் இல்லை எனக்கு தெரிஞ்சு. இந்த சைக்கோ கில்லர்ஸ் எல்லாமே ஸ்லாஷர், பட் அந்த ஒரு என்டர்டெய்னிங்கான ஸ்லாஷர் வந்து நம்ம தமிழில் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். மை ஒப்பீனியன். இஃப் யூ ஹாவ் சம்திங் ஆர் ஃபைண்ட் சம்திங், பிங் இட் டு மீ. கண்டிப்பாக அதை போய் செக் பண்ணுவேன். ஏன்னா எல்லாமே நானும் பார்த்து அப்படின்லாம் இல்லை, ஓகேவா? ஸோ என் ஃபேவரட்டான ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்லாஷர் ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் ஸ்க்ரீம் ஃபார் ஷோர். பிகாஸ் ஸ்க்ரீம் ஹேஸ் ஆல் த பாப் கல்ச்சர் எலிமெண்ட்ஸ். இட் இஸ் என்டர்டைனிங். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து, எனக்கு பிடிச்ச ஹாரர் ஃபிலிம்ஸை பற்றிலாம் அதை பேசுவாங்க. அதில் வர எலிமெண்ட்ஸை வச்சு ஒரு கில் போகிறது அதெல்லாம் இருக்கும். பட் ஸ்டில் நான் ஃபஸ்ட்டு பார்த்த ஸ்லாஷர் வந்து இட்ஸ் ஃப்ரைடே தி 13th. அதில் ஏதோ ஒரு பாட்டு, எந்த பாட்டுன்னு கூட ஞாபகம் இல்லை. பட் ஸ்டில் நான் போய் சின்ன வயசில் இருக்கும்போது சிடி வாங்கிட்டு வந்து போட்டு பார்த்தேன். நல்லா இல்லை படம், பட் சின்ன வயசில் ஜாலியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்டார் மூவிஸில் வந்து ஒரு நைட்மேர் ஆன் எல்ம் ஸ்ட்ரீட் அப்படின்னு பார்த்தது. ஸ்டார் மூவிஸில் மூவிஸ் நோவில். பட் ஸ்டில் அதுவுமே சின்ன வயசில் பார்க்கும்போது ஒன்றும் தெரியல, ஓகே ஒரு கதை நடக்குது அப்படின்னு. பட் தென் வென் ஐ க்ரூ அப், I want to mention this guy in YouTube. He's called Chris Tuckman அப்படின்னு ஒருத்தர். He taught me how to watch films, taught me how to watch horror films especially. And அதிலேருந்து நான் நிறையா கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு படம் பார்க்க ஆரம்பித்தாலே எனக்கு தெரியும், என்னடா இது இவ்வளோ சீஸியாக இருக்குது, என்னடா இது இப்படி இருக்குது, என்னடா இது கில்லரா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் தெரியும். ஸோ அப்படியெல்லாம் இருந்து எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லாமல் போயிட்டு இருந்த ஒரு காலகட்டம்னே சொல்லலாம். அப்படி போயிட்டு இருந்தப்போ தான் சடனாக ஐ தாட் ஆஃப் வாட்சிங் ஹாலோவீன். ஓகே, ஸோ ஹாலோவீன் அப்படின்ற ஒரு படம் வந்து நான் வந்து சின்ன வயசில் குட்டி பிள்ளையில் ஹாலோவீன் 20th anniversary ஒரு படம் வந்துச்சு, அதை நான் பார்த்துருக்கேன், ஓகேவா? அது வந்து ஹாலோவீன் 20ன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலி. அதில் வந்து ஒரு முகமுடி போட்ட கொலைகாரன் வந்து நிறைய பேரை கொலை பண்ணுவான். ஹி வியர்ஸ் அ ஒயிட் மாஸ்க். அது ஒரு சிமெண்ட் மாஸ்க் மாதிரி இருக்கும், கிளாத் மாஸ்க் மாதிரி. அண்ட் அதை போட்டு நிறைய பேரை கொலை பண்ணுவோம். அதுதான் இது. ஸோ ஓகே, அந்த படம் எனக்கு எதுவும் டிஃப்ரென்ஷியேஷன் தெரில. ஒரு விவரம் தெரிஞ்சு இன்டர்நெட்லாம் வந்ததுக்கப்புறம், இன்டர்நெட் வந்துடுச்சு, நம்ம ஜியோலாம் வந்ததுக்கப்புறம் தான் படம்லாம் டவுன்லோட் பண்ணி பார்க்க முடியும். ஜியோலாம் வந்ததுக்கப்புறம் இப்படி ஒரு ஹாலோவீன் 1978 வந்த படம். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்லாஷர் அப்படின்னு சொல்லி ஓகே பார்ப்போம் அப்படின்னு போகிறேன். ஜஸ்ட்டு ரேண்டமாக டவுன்லோட் பண்ணி பார்த்தது தான். நான் நினச்சேன் எல்லாம் ஸ்லாஷர் மாதிரி தான் இருக்கணும். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ராட்டன் டொமேட்டோஸில் இதுக்கு வந்து 97% இருந்துச்சு. இட் வாஸ் டிரெக்டட் பை ஜான் கார்பெண்டர். ஜான் கார்பெண்டர் வாஸ் அ மியூசிக் டிரெக்டர். அண்ட் திஸ் வாஸ் லைக் இஸ் ஃபஸ்ட் ஃபிலிம் என்னன்னு தெரில, பட் ஹீ ஆல்சோ வெண்ட் ஆன் டு டிரெக்ட் திங்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஐம் ராங், ஐ டோன்ட் நோ. பட் திங்கும் வந்து ஒரு பயங்கரமான ரெப்யூட்டடான ஹாரர் ஃபிலிம். பட் ஸ்டில் ஐ டோன்ட் நோ, ஜான் கார்பெண்டர் தான் டிரெக்டட் தட்டான்னு தெரில எனக்கு. பட் திஸ் வாஸ் டிரெக்டட் பை ஜான் கார்பெண்டர் அண்ட் ஹி வாஸ் அ மியூசிக் டைரக்டர் ஃபார் த ஃபேக்ட். ஸோ பார்க்குறேன். த திங் அபவுட் திஸ் ஃபிலிம் இஸ், திஸ் இஸ் த ஃபஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட். தட் இஸ் ஒன் திங். அண்ட் இது ஃபஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்டாக இருக்கிறனால ஐ டோன்ட் நோ வாட் ஹேப்பன் வித் த ஃபிலிம் மேக்கர்ஸ் அண்ட் எவ்ரி ஒன் இன் த க்ரூ. they made it like they introducing something big to the industry. Like ரொம்ப பிக் அப்படின்னா எப்படி சொல்கிறேன்னா, there wasn't much killing in the film. First point, there wasn't much killing in the film. It induced a sense like someone's watching over you, like all the time throughout the film. லைக் படத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 or 3 கில்ஸ் இருந்துச்சு. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காப் அண்ட் த ஃபைனல் கேர்ள் எலிமெண்ட். ஒரே ஒரு பொண்ணு ஃபைனல் கேர்ள். லைக் she is the one who will survive, beat this guy. அதான் வந்து ஃபைனல் கேர்ள்னு சொல்லுவாங்க இந்த ஸ்லாஷர் ஃபிலிம்ஸ்லாம். ஸோ தீஸ் ஆர் த எலிமெண்ட்ஸ் இன் திஸ் ஃபிலிம். ஓகே, ஐ டோன்ட் நோ லைக் ஏன் அதை நிறுத்திட்டாங்க. ஏன்னா நான் வந்து இதுக்கு முன்னாடியே ஸ்லாஷர் பார்த்துருக்கேன். எனக்கு விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் ஐ ஸ்டார்டட் வாட்சிங் ஸ்லாஷர்ஸ்.
ஃபஸ்ட்டு டேரெக்டாக ஹாலோவீனில் போய் உட்காரல. பட் none of those films gave me what this film gave me. It wasn't my first slasher film. Like அந்த காலத்தில் 1978ல் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்லாஷ் ஃபிலிம்னு பார்த்த மாதிரி ஒரு ஸ்லாஷர் ஃபிலிம் கிடையாது. பட் திஸ் ஃபிலிம் வாஸ் லைக், எப்படி சொல்ல, அது வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரம் ஸ்டார்டிங் டு எண்ட் ஆஃப் த ஃபிலிம் அந்த கேரக்டர்ஸ்க்கெலாம் யாரும் அவங்கள பார்க்குறாங்களா அதெல்லாம் தெரியாது. தேட் வாஸ் eerie சைலன்ஸ் த்ரூ அவுட் த ஃபிலிம் மெயின்டைன் ஆகும். பயங்கரமான ஒரு சைலன்ஸ் மெயின்டைன் ஆகும். அண்ட் ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் இருக்கும். எனக்கு ஒழுங்காக தெரில. ஹாலோவீன் மெயின் தீம் அப்படின்னு போட்டிங்கன்னா ஸ்பாட்டிஃபைலையும் கிடைக்கும், நீங்கள் போய் கேட்கலாம். லைக் அந்த கில்லர் கடைசி கிளைமேக்ஸில் தான் அந்த இது வரும். ஃபஸ்ட்டு டைட்டில் கிரெடிட்ஸில் வரும், கடைசி கிளைமேக்ஸ் கிட்ட வரும். அண்ட் வெரி சிம்பிள் கிளைமேக்ஸ், ரொம்ப ஒரு பிலீவபிளான ஒரு சிம்பிளான ஒரு கிளைமேக்ஸ் வச்சு முடிச்சிருப்பாங்க. இட் ஃபெல்ட் ரியலி குட். லைக் அந்த மேஜிக் அதுக்கப்புறம் ஒர்க் ஆகலை. It wasn't my first slasher film, to be honest. So why it didn't work? That's my question. So yeah, this film was unbelievably good. And இன்னொரு ஃபிலிம் ஸ்லாஷர் தான் இதுவும். இன்னொரு ஃபிலிம் வந்து, ஸோ ஸ்லாஷர் ஃபிலிம்ஸில் ஃப்ரைடே த 13th வந்து ஒரு இது வச்சுட்டாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன், ஹாலோவீன் போய் பாருங்கள். அது வந்து ஒரு ரொம்ப நல்ல ஃபிலிம். நைட்டு பாப்கார்னில் எடுத்து வச்சுட்டு ஜாலியாக பார்க்கலான்னா ஒரு ஸ்பூஃபு, ஒரு ரொம்ப மொக்கையான ஃபிலிம் சிரிச்சிட்டு அப்படி இருக்காது. ஒரு நல்ல பேய் படம் இல்லை, நல்ல ஒரு கொலைகார படம், ஸ்லாஷர் ஃபிலிம். ஒரு ஏரியான அட்மாஸ்ஃபியர் இருக்கும், ரொம்ப த்ரில்லிங்காக சில்லிங்காக இருக்கும் படம் பார்க்கும்போது. ஸோ யா, கோ அண்ட் வாட்ச் இட் இஃப் யூர் அ ஃபேன் ஆஃப் ஸ்லாஷர்ஸ். இதை பார்த்து கூட நீங்கள் ஃபேன் ஆகலாம். பட் த பேட் நியூஸ் இஸ் தேர் ஆர் வெரி ஃபியூ குட் ஸ்லாஷர் ஃபிலிம்ஸ். ஸோ பி ரெடி டு கெட் டிசப்பாயிண்டட். ஏன்னா நிறையா தேடி பார்த்தா ஹாலோவீன் அளவுக்கு ஆர் ஒரு ஹெல் ரேசர் ஆர் அடுத்து நான் சொல்ல போகிற ஒரு படம் அளவுக்கு இருக்காது. ஓகே, ஸோ வாட்ஸ் த செகண்ட் ஃபிலிம் ஐம் கோயிங் டு டாக் அபவுட். திஸ் இஸ் நாட் லைக் ஹாலோவீன் மாதிரி ஒரு பெரிய சீரீஸ் கிடையாது. பட் ஃப்ரைடே த 13th அப்படின்றது வந்து ஒரு பெரிய சீரீஸ். அதில் வந்து இந்த சம்மர் கேம்ப்புன்ற கான்செப்ட் வந்து பயங்கரமான, லைக் சம்மர் கேம்ப் போவாங்க, சம்மர் கேம்பில் ஒரு கில்லர் வந்து எல்லாத்தையும் கொலை பண்ணுறான். அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு டாக்கிங் பாயிண்ட் ஆகிடுச்சு. அண்ட் திஸ் ஃபிலிம், நான் இந்த படத்தை பார்த்தேன், ஆனால் இந்த பேர் என்னால் இப்போ கண்டுபிடிக்க முடியல. த ஃபிலிம் நேம் இஸ் சம்திங் லைக் த வாக்கவே கேம்பா இல்லை ஸ்லீப் ஓவர் கேம்பா அப்படின்னு என்னமோ ஒன்று வரும். இஃப் ஐ கேன் கெட் த நேம் ஆஃப் த ஃபிலிம் ஐ வில் புட் இன் த டிஸ்கிரிப்ஷன். பட் நான் தேடி பார்த்தேன், எனக்கு கிடைக்கல. ஸோ வாட் இஸ் திஸ் ஃபிலிம்? ஸோ இந்த படம் எப்படின்னா, ஒரு கேம்பில், இது வந்து ரொம்ப ஃபேமஸான படம்லாம் கிடையாது, ரொம்ப பரிட் டவுனான ஒரு ஸ்லாஷர் ஃபிலிம். நான் போய் தேடி கண்டுபிடிச்சேன் இதை. ஆமாம், இதை நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறேன்னா நீங்கள்லாம் இதுக்கு சந்தோஷப்படணும், ஹாப்பியாக இருக்கணும். ஸோ என்ன, இந்த படத்தில் வந்து என்ன ஆகும்னா, பஞ்ச் ஆஃப் பீப்புள் கோ டு அ கேம்ப் அண்ட் அந்த கேம்பில் வந்து மிஸ்டீரியஸான கில்லிங்ஸ் நடக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து அந்த படத்தோட இது. பட் த திங் இஸ், திஸ் ஃபிலிம் ஹேஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு வாட்ச் மோட்ஸ் இல்லை பெஸ்ட்டு ட்விஸ்ட்டோட இதில் தான் பார்த்தேன். அதில் போய் தேடினா கிடைக்கும். ஓகே, திஸ் ஃபிலிம் ஹேஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எண்டிங் ட்விஸ்ட். லைக் யோசிச்சே பார்க்க முடியாது. லைக் நம்ம ஊரில் பண்ணுற மாதிரி இவனுக்கு ஒரு அக்கா, அந்த தம்பி, அவன் இவனை கொலை பண்ணான் அப்படின்லாம் இருக்காது. அந்த கில்லர் யாருன்னு கடைசியில் வர்றப்போ ஒரு ஜென்யூனான ஒரு ட்விஸ்ட். பட் ஸ்டில் யாருமே யோசிச்சிருக்க மாட்டீங்க. அண்ட் த பேக் ஸ்டோரிலாம் இல்லை, எண்டிங்கில் யார் கில்லர்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 minutes ஒரு செக்மெண்ட் மாதிரி வரும். அந்த 2 minutes செக்மெண்ட்டு அப்படி சிமெண்ட் பண்ணும் அந்த ஹோல் ஃபிலிம்மை. லைக் ஏன் இந்த கொலைலாம் நடந்துச்சு, ஏன் அப்படின்னு. ஒரு பயங்கரமான ஒரு ஃபன்னான ஃபிலிம். பிகாஸ் சம்மர் கேம்ப்னால் ஒரு ஃபன்னான அட்மாஸ்ஃபியர். இந்த கில்ஸும் வந்து ஹனிபி கோம்பு வந்து பாத்ரூமுக்குள்ளே தூக்கி போட்டு கடிச்சு கொள்வது, நைட்டு தூங்குறப்போ இது பண்ணுறது. லைக் யா, இதே எக்ஸ்பிளிசிட்டாக காமிக்க மாட்டாங்க. பட் ஸ்டில் நினச்சி பார்க்கும்போது ஒரு ஃபன். லைக் அந்த மியூசிக்கோட, அந்த என்வாயன்மெண்ட், சம்மர் கேம்ப் என்வாயன்மெண்ட்டோட நினச்சி பார்க்கும்போது இட் வில் பி நைஸ். ஓகே, ஸோ யா, இதுதான் தீஸ் ஆர் த 2 ஃபிலிம்ஸ். லைக் உங்களுக்கு வந்து ஹாலோவீன் கூட இஃப் யூ ஆர் கோயிங் டு பி அ ஸ்லாஷர் ஃபிலிம் வாட்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அது வந்து கண்டிப்பாக இட்ஸ் அ ஃபேமஸ் ஆப்ஷன் லைக் அவுட் த. ஸோ கண்டிப்பாக தெரியும். பட் த செகண்ட் ஃபிலிம், அது பேர் கூட எனக்கு கண்டுபிடிக்க முடியலன்னா எவ்வளோ ஒரு பரிட் டவுனான ஃபிலிம்னு பார்த்துக்கோங்க. பட் ஸ்டில் இட் ஹேஸ் அ குட் ரெஸ்பெக்ட் அண்ட் கல்ட் ஃபாலோவிங்னு வச்சுக்கோங்களேன். லைக் ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் தீவிரமான ஸ்லாஷர் ஃபேன்ஸ் இருப்பாங்களே. நான் ஸ்லாஷர் பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு.
தீவிரமான ஸ்லாஷர் ஃபேன்ஸ்லாம் அதை இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு படம் தான் வந்து அந்த செகண்ட் ஒன். ஐ திங்க் ஸ்லீப் ஓவர் கேம்ப்னு தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக கண்டுபிடிக்கிறேன். ஸோ யா, ட்ரை டு வாட்ச் போத் தீஸ் ஃபிலிம்ஸ். த செகண்ட் ஃபிலிம் இஸ் ஆசம் ஆக்சுவலி. அது வந்து ஃபஸ்ட் ஃபிலிம் வந்து அந்த மேஜிக் யாராலையும் க்ரியேட் பண்ண முடியாது. பட் த செகண்ட் ஃபிலிம் வந்து ஒரு ஸ்க்ரீம் வைப் அண்ட் ஃப்ரைடே த 13th வைப் ரெண்டுத்தையும் போட்டு கலந்து வச்சு அப்புறம் ஒரு பெஸ்ட்டு ட்விஸ்ட்டு உங்கள் மூஞ்சில் தூக்கி போட்டால் எப்படி இருக்கும், அப்படி ஒரு படம். ஸோ போத் ஃபிலிம்ஸ் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக ஹாஸ்டல்லாம் உட்காந்துருக்கீங்கன்னா பாப்கார்ன் எடுத்து வச்சுட்டு அழகாக போட்டு எல்லாம் போர்வையை போற்றிட்டு பார்க்கலாம். வின்டர் சீசனில் கூட பார்க்கலாம் போர்வையை போற்றினா, ஏன்னா இப்போ பயங்கரமாக வேர்க்குதுல்ல. ஆமாம். ஸோ யா, கிவ் இட் அ கோ. ஓகே, பை.